ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சாசுகே உச்சிகாவோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாசுகே யார், எதனால் இவருடைய அண்ணன் இட்டாச்சியை போட்டு தள்ளினாரு அப்படின்றதையும் எப்படி இவருக்கு ரினிகன் கிடைச்சது அப்படின்ற மொத்தத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். பட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்து போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ரைட், ஓவரா பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோ பாய் சேனல், நான் தான் உங்கள் மால்டோ பாய். யார் இந்த சாசுகே? லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய உச்சிகா கிளானை சேர்ந்த ஃபுகாக்கு உச்சிகாக்கும் மிகட்டோ உச்சிகாக்கும் பிறந்தவர் தான் இந்த சாசுகே உச்சிகா. இந்த சாசுகேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்கான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி உச்சிகா. சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள்னா அது அவங்க அண்ணன் இட்டாச்சி தான். பட் இட்டாச்சி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றதுனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே இட்டாச்சி கிட்ட போயிட்டு அண்ணா எனக்கு ஏதாச்சும் ஜுட்சு கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டா அவன் பார்த்தீங்கன்னா டைமோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாசுகே அமுச்சு விட்டுருவான். ஸோ நம்ம சாசுகேக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஃபுகாக்கு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் அந்த ஃபயர் பால் ஜுட்சு அப்படின்னு சொல்லிட்டு சில ஜுட்ஸா கத்து தருவாரு. அப்போ நம்ம சாசுகேவோட அப்பா ஃபுகாக்கு என்ன சொல்லுவாருன்னா, நீ உங்க அண்ணன் மாதிரி இல்லடா அப்படின்னு சொல்லி நம்ம இட்டாச்சியை கொஞ்சம் பெருமையா தான் பேசுவாரு. பட் நாட்கள் போக போக நம்ம இட்டாச்சியோட நடவடிக்கையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம உச்சிகா கிளானுக்கும் கொனகா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கைகலப்பு ஏற்படுகிறது. பட் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க நம்ம கொனகா வில்லேஜுக்குள்ள இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வில்லேஜை விட்டு தள்ளி இருப்பாங்க. அதுக்கான காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம டான்ஸோ கிறுக்கு மட்டும் தான். எதனால டான்ஸோ உச்சிகா கிளானை லீஃப் வில்லேஜை விட்டு தள்ளி வச்சான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டான்ஸோ கிறுக்கு மட்டை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லைனா த லைஃப் ஆஃப் இட்டாச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, கமிங் பேக் டு த டாபிக். இப்போ நம்ம உச்சிகா கிளானை சேர்ந்தவங்களுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கைகலப்பு ஏற்படுகிறது. அப்போ உச்சிகா கிளானை சேர்ந்த பெருசுங்க ஒரு மீட்டிங் போடும்போது நம்ம டான்ஸ் என்ன சொல்றான்னா, இந்த உச்சிகா கிளானை சேர்ந்தவங்களை மொத்தமாக போட்டு தள்ளிடலாம், அப்பதான் நம்ம வில்லேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் இதெல்லாம் கட்ட சீசி உச்சிகா என்ன சொல்றான்னா, இல்ல நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் என்னுடைய கண்ணை வச்சு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் டான்ஸ் கிறுக்கு மட்டும் என்ன பண்றான்னா, அங்க சரி அப்படின்னு தலையாட்டிட்டு வெளியே வந்த உடனே நம்ம ஷீச்சு உச்சிகா வடிச்சு அவருடைய ஒரு பக்கம் கண்ணு எடுத்துக்கிறான். இன்னொரு கண்ணை நம்ம ஷீச்சு உச்சிகா இட்டாச்சி கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிடுறாரு. இதன் பிறகுதான் நம்ம இட்டாச்சி இந்த சண்டைலாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் வாக்காக இருசுன் சரடோபி கிட்ட பேசுறாரு. பட் டான்ஸ் கிறுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும் அப்படின்னா நீ உச்சிகா கிளானை மொத்தமா போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம இட்டாச்சியுமே பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜை காப்பாத்துறதுக்காக அவருடைய சொந்த கிளானான உச்சிகா கிளானையே போட்டு தள்ளுறான். கரெக்டா நம்ம இட்டாச்சி அந்த உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அங்க இறங்கி சம்பவம் செஞ்சுட்டு இருப்பான். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே உச்சிகா அவனுடைய அகாடமி முடிச்சுட்டு லேட்டா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். பட் நம்ம சாசுகே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து பதறி அடிச்சு நம்ம சாசுகே வீட்டு உள்ள வந்து பார்க்குறான். கரெக்டாக நம்ம இட்டாச்சி அவனுடைய வீட்டு கதவு திறக்கும் போது உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே போட்டு தள்ளியிருக்கான். அங்கே அப்பா அம்மா சாகிறத கண்ணு முன்னாடி பார்த்தா சின்ன பையன் நம்ம சாசுகேக்கு எந்த அளவுக்கு கொளிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா சாசுகேவை அவனுடைய கெஞ்சிச்சுல வேற லாக் பண்ணுவான். இத்தனை பேர் கொண்ட நம்ம இட்டாச்சியால் பார்த்தீங்கன்னா அவனுடைய தம்பி சாசுகேவை கொல்ல முடியல, கொல்ல மனசு வரல. அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியா இருப்பான். பட் அவனால் பார்த்தீங்கன்னா இட்டாச்சியை கொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பான். நம்ம சாசுகே அப்போ தான் பார்த்தீங்கன்னா குழந்தைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா இட்டாச்சியை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காகவே பயங்கர பவர்ஃபுல்லாக மாறணும்னு நினைக்கிறான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவன் லீஃப் வில்லேஜில் இருக்கிற அகாடமியில் ஜாயின் பண்ணி பயங்கரமாக படித்து எல்லா டெஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். அதன் பிறகு தான் நம்ம சாசுகே சக்குரா அண்ட் நருட்டோ இவங்க கூட சேர்ந்து டீம் 7ல ஜாயின் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டீம் சென்சே யாருன்னா நம்ம கக்காஷி. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே ரொம்பவே ரக்கடாக இருப்பான், சிரிச்சு கூட பேச மாட்டான். இதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை சாசுகேக்கு சுத்தமாக பிடிக்காது, நருட்டோவுக்குமே பார்த்தீங்கன்னா சாசுகேவை சுத்தமாக பிடிக்காது. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுப்பானுங்க. நம்ம கக்காஷியோட டீமில் இருக்கணும்னா அதுக்கு நம்ம கக்காஷியோட அந்த பில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா இந்த டீம் 7க்குமே பில் டெஸ்ட் வைக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி 3 பேருமே அடிச்சு போட்டு நம்ம நருட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் கட்டி போட்டுருவாரு. கட்டி போட்டுட்டு சக்குரா அண்டு சாசுகே இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அதை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். பட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் தான் சாப்பிடணும், நருட்டோக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்னிங்கையும் போட்டு போவார். பட் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோக்கும் ஊட்டி விட்டுறானுங்க. பட் இதை நம்ம கக்காஷி தூரத்துல இருந்து பார்த்து விடுகிறார். பார்த்துட்டு நம்ம கக்காஷி திட்டுவார் அடிப்பாருன்னு நினைச்சா அதுதான் இல்லை, இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அவருடைய டீமில் சேர்த்துக்கிறதுக்காக ஓகே சொல்கிறாரு. ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த டீம் 7க்கு லீஃப் வில்லேஜில் இருந்து ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த மிஷினை இவங்க சாதாரணமாக தான் நினைப்பாங்க. பட் போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அது கொஞ்சம் டேஞ்சரான மிஷின். ஸோ இவங்களுடைய மிஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கான் பார்த்தீங்கன்னா டாசோனா இவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை கட்ட விடாமல் ஒரு பணக்கார டான் பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருக்கான். ஸோ அவங்கள இவங்க தடுத்து அந்த பிரிட்ஜை கட்ட வைக்கணும், அதுதான் இவங்களுடைய மிஷின். இந்த மாதிரி லீஃப் வில்லேஜில் இருந்து சில நிஞ்சாக்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டான் பார்த்தீங்கன்னா சாபுசாவை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சுடுறான் இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக. ஃபர்ஸ்ட் அந்த 2 அடியாட்களை பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவே போட்டு தள்ளுருவான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சாபுசாவே டேரெக்டாக வந்துருவான். அப்போ நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு ஓட விட்டுருவாரு. ஸோ அதன் பிறகு இந்த பிரிட்ஜை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கேயே ஒரு வாட்டி ஃபைட் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாபுசா கூட சேர்ந்து ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துருவான். ஸோ ஒரு பக்கம் நம்ம
சாபுசாக்கும் கக்காஷிக்கும் ஃபைட் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நருட்டோ சாசுகே விசஸ் அக்கு ஃபைட் நடக்குது. அக்குவுமே சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஆளுங்க 2 பேருமே சும்மா வளைச்சி அடிப்பான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அக்கு நருட்டோவை போட்டு தள்ளிட்டு கொல்றதுக்காக வருவான். பட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே லிட்டரலாக அவனுடைய உயிரை கொடுத்து நம்ம நருட்டோவை காப்பாற்றுவான். பட் அதே சமயம் நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா சாபுசாவை பிடிச்சி லாக் பண்ணிட்டு அவனுடைய சிட்டோரி பவர் எடுத்து சாபுசாவோட நெஞ்சிலேயே குத்தலான்னு சொல்லிட்டு வருவான். பட் அப்போ பார்த்தீங்கன்னா அக்கு குறுக்கில் வந்து அந்த சிட்டோரி பவரை அவனுடைய நெஞ்சில் வாங்கிப்பான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்திலே நம்ம அக்கு இறந்து விடுகிறார். ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சாபுசாக்கு டாக்கிங் ஜுட்சுவை போகிறான். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சாபுசா மனம் திருந்துகிறார். ஸோ மனம் திருந்துன நம்ம சாபுசா பார்த்தீங்கன்னா செம்ம வெறியில் போயிட்டு இவன் அமுச்சு விட்டான் பார்த்தீங்களா அவருடானு அவனே போட்டு தள்ளுறான். பட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாபுசாவுமே செத்து போறாரு. ஸோ அதன் பிறகு நம்ம டீம் 7 பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜுக்கு ரிட்டர்ன் வந்துறாங்க. ரிட்டர்ன் வந்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜில் அந்த ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வழக்கம் போல அந்த ஜூனியர் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவருடைய ஷரிங்கனை யூஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறாரு. ஸோ அதன் பிறகு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு சாசுகேவை தேர்ந்தெடுத்து அவனுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த கேசரி மார்க் இருக்கும் பார்த்தீங்களா அதை போட்டு விட்டு போயிடறான். ஸ்டார்டிங்கில் நம்ம சாசுகேவில் பார்த்தீங்கன்னா அந்த கேசரி மார்க்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே போட்டு தருவார். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சக்குரா சாசுகேவை கட்டி பிடிப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேசரி மார்க் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஐ மீன் மார்க் மரியாது, மார்க்கால வந்து பவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் எக்ஸாமோட அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1v1 ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா அந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபைட்டில் நம்ம சாசுகேவோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கு போட்ட மண்டையன் சண்டை போடுவான். பட் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே வின் பண்ணுவான். பட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி இருக்காரு பார்த்தீங்களா அவர் சாசுகேவோட உடம்புக்குள்ள இருந்த அந்த கேசரி மார்க்கை பார்த்துருவாரு. ஸோ நம்ம கக்காஷி இதை எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாசுகேவை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பட் அப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷியால் அது முடியல. ஸோ அதன் பிறகு நம்ம சாசுகேக்கு பார்த்தீங்கன்னா காரா கூட ஃபைட் இருக்கு அப்படின்றதுனால நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா சாசுகேக்கு சில ஜுட்ஸுலாம் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ நம்ம சாசுகே அந்த ஜுட்ஸுலாம் கற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த ஃபைட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடும். பட் அதுக்குள்ளே அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சாசுகே பயந்து ஓடிட்டான், அவ்வளோதான் அவனை காராவை பார்த்து பயந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடறானுங்க. பட் அப்போ தான் நம்ம கக்காஷி அண்ட் சாசுகே 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாசான என்ட்ரி கொடுக்குறானுங்க. ஸோ இப்போ நம்ம சாசுகேக்கும் காராக்கும் ஃபைட் நடக்குது. பட் அந்த ஃபைட்டில் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ராக்லி எப்படி நம்ம காராவை அடித்தானோ அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா காராவை ரிட்டர்ன் அடிக்கிறான். நம்ம சாசுகே அடிக்கிற அடியை பார்த்தீங்கன்னா காராவால் தடுக்க முடியல. ஸோ அதனால காரா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி சாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாண்டை அவனுடைய பாடி சுற்றி ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ப்ரொடெக்டடாக இருக்கான் உள்ள. பட் இதை பார்த்து நம்ம சாசுகே அப்பயும் விட்டுற மாதிரி தெரியல. அவனுடைய சுட்டோரி பவர் எடுத்து வேகமாக வந்துட்டு அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா சாண்ட் பால் அதுக்குள்ளேயே கை விட்டு அடிப்பான். பட் இவன் குத்தந்து பார்த்தீங்கன்னா காராவோட உடம்புக்குள்ளேயே போயிட்டு குத்திக்கும். நம்ம சாசுகே அடிச்ச அடியில் காராவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக பிளட் வருது. அப்போ தான் நம்ம காரா பார்த்தீங்கன்னா blood is my blood ன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் சொல்லுவான். பட் அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு அண்ட் காபுட்டோ இவங்க எல்லாம் வந்துட்டு லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம இருசோன்னு சொல்லிட்டு டோபி செத்து போயிடுவாரு. ஸோ இதான சாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்கோரு பார்த்தீங்கன்னா காராவை கூட்டிட்டு போயிடுவான், கூடவே டமரியும் போயிடுவா. பட் இப்படி போனவங்கள நம்ம சாசுக்கு வழி மறைச்சு உங்களை வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிடுறான். பட் அப்போ நம்ம கண்கோரு காராவை அமுச்சு விட்டு அவன்ட்டு நம்ம சாசுக்கு சண்டை போடுவான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷினோ வந்துடுவான் அந்த இடத்துக்கு. ஸோ நம்ம சாசுக்கு ஷினோவை அந்த கண்கோரு கூட சண்டை போட விட்டு சாசுக்கு பார்த்தீங்கன்னா காராவை தேடி போயிடுவான். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா காராக்கும் சாசுக்கும் ஃபைட் நடக்குது. பட் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காரா ஒரு ஜிஞ்சு இருக்கு இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து அந்த பீஸ்டோட பவர்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த ஃபைட்டில் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவனுடைய சிடோரி பவர் யூஸ் பண்ணுவான். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே கிட்ட இருக்கிற மொத்த சாக்கராவும் காலியாகி மயங்கி கீழே வந்துருவான். இதை பார்த்து நம்ம காரா சாசுகேவோட கதையை இந்த இடத்துலயே முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுக்குறார் நம்ம நருட்டோ. ஸோ நம்ம நருட்டோ காராவை டிஃபீட் பண்ணிட்டு அவனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கிங் நோ ஜுட்ஸோ போட்டு அவனையுமே மனம் தெரிந்து வைக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் நம்ம இட்டாச்சி கக்காஷியை கெஞ்சுட்ஸுல லாக் பண்ணி ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டிருப்பான். பட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை அண்டு அசுமாலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பேசிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இட்டாச்சி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே ஒட்டு கட்டுட்டு என்னது இட்டாச்சி வந்துட்டானா தோ போகிறான் அவனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறான். பட் அவன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா மைட் கை போவாதரா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே போறாரு. அப்போ நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா நருட்டோவை கேப்சர் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சாசுகேவே வந்துடுவான். ஸோ இப்போ நம்ம சாசுகேவுக்கும் இட்டாச்சிக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. பட் அதில் நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா சாசுகேவை ஈஸியாகவே அடிச்சு தூக்கி போட்டுருவான். பட் அப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி சாசுகேவை கொல்ல மாட்டான். கரெக்டாக அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜிரையா அந்த இடத்துக்கு வந்துருவாரு. ஸோ ஜிரையா வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி அண்டு கிசாமி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவானுங்க. இட்டாச்சி கிட்ட சம்மாடி வாங்கினார் இல்லையா நம்ம சாசுகே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சாசுகேவை ஒரு ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டுருவானுங்க. அப்போ தான் நம்ம சாசுகே ஒரு விஷயத்தை உணர்றான், நம்ம இட்டாச்சி கொல்லணும்னா இதை விட பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்றத உணர்கிறார். பட் அப்போ நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருப்பான். ஸோ இப்போ நம்ம சாசுகே அண்ட் நருட்டோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கை கலப்பாகி சண்டை போட்டுக்கலாம் மாடி மேலே வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாடி மேலே போகிறானுங்க. ஸோ இப்போ நம்ம நருட்டோக்கும் சாசுகேக்கும் ஃபைட் நடக்குது. அப்போ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ரசன்கன் பவர் எடுத்துகிட்டு வருவான். நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவனுடைய சிட்டோரி பவர் எடுத்துகிட்டு வருவான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேருக்கு மோதி வருவானுங்க. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி அந்த இடத்துக்கு வந்து 2 பேருமே பிரிச்சு விடுவார். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க கையில் பவர்ஸ் இருக்கும். ஸோ அதே பவர்ஸோட போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 2 டேங்க் இருக்கும். அந்த டேங்க்ல போய் மோதுறானுங்க. நம்ம நருட்டோ அடிச்சாடியில் அந்த டேங்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் ரிலீஸ் ஆகும். அதுவும் நம்ம சாசுகே அடிச்சாடியில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்ல இருந்து நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும். இதை பார்த்து நம்ம சாசுகே நம்மளை போடு நம்ம பவர் தான் கெத்து அப்படின்னு நினைப்பான். பட் இறங்கி பின்னாடி போகும்போது தான் தெரியுது நம்ம நருட்டோ அடிச்சாடி எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு. ஸோ இதன் பிறகு நம்ம சாசுகே நான் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு நினைப்பான். பட் அப்போ நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா சாசுகேவை கட்டி போட்டுட்டு அட்வைஸ் பண்ணுவார். பட் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா கக்காஷி சொல்கிற எதையுமே காதில் வாங்கிக்க
இருக்க மாட்டான். அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா நீ என்ன வில்லனா உன்னையும் போட்டு தள்ளுவேன், உனக்கு சொந்தமானவங்க எல்லாருமே போட்டு தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி டைலாக் விடுறான். இதை கேட்ட நம்ம கக்காஷி அது உன்னால முடியாத தம்பி, ஏன்னா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும். ஸோ நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரான சாலு ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா சாசுகேவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவானுங்க. ஸோ அதன் பிறகு தான் நம்ம சாசுகே அந்த சவுண்ட் 4 இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறான். அப்போ நம்ம நருட்டோ சாசுகேவை தடுத்து லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டர்ன் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். பட் அப்போ பார்த்தீங்கன்னா சாசுகே விசஸ் நம்ம நருட்டோ திருப்பி ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட்டில் நம்ம சாசுகே நருட்டோ அடிச்சு போலந்துறான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நருட்டோக்குள்ள இருந்த குராமா எட்டி பார்க்கும் வெளியே. ஸோ இதன் பிறகு தான் நம்ம சாசுகே பரவாயில்ல நருட்டோவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் பேண்டை போட்டுக்கிட்டு சண்டை போடுவான். ஸோ இந்த ஃபைட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் நம்ம நருட்டோ அவனுடைய ரசங்கன் பவர் எடுத்துட்டு வருவான், நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவனுடைய சிடோரி பவர் எடுத்துட்டு வருவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே நேருக்கு மோதிக்கிறானுங்க. பட் மோதிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ மயக்கடைஞ்சு கீழே விழுந்துருவான். சாசுகே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அதன் பிறகு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமார் கூட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஒரோச்சிமார் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச மொத்த வித்தியுமே பார்த்தீங்கன்னா சாசுகே கற்றுக் கொடுக்குறான். ஸோ அதனால சாசுகே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக மாறுறான். ஒரோச்சிமாரு சாசுகேவோட பாடியை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணுவான். நம்ம சாசுகே ஒரோச்சிமார் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிற இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சுகட்சு, ஜூகோ, கரின் இவங்க எல்லாருமே மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறின நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா நருட்டோவை போட்டு தள்ளிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ இருக்கிற அந்த இடத்துக்கு வருவார். பட் அப்போ நம்ம நருட்டோ கூட பார்த்தீங்கன்னா எமட்டோலாம் இருப்பான். ஸோ இப்போ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நருட்டோ விசஸ் சாசுகே ஃபைட் நடக்குது. இந்த சமயத்தில் நம்ம நருட்டோ அவனுக்குள்ளே இருக்கிற குராமா கூட பேசிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவுமே பார்த்தீங்கன்னா அவனுடைய ஷரிங்கனை யூஸ் பண்ணி உள்ளே வந்துருவான். இதை பார்த்து நருட்டோக்கும் சரி குராமாவுக்கும் சரி பயங்கர ஷாக்கு. ஸோ அப்போ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜுட்ஸு போட்டு எல்லாருமே அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த ஜுட்ஸு யூஸ் பண்ண வருவான். பட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமார் வந்து ஸ்டாப் பண்ணுவார். இந்த இடத்துல நம்ம சாசுகே என்ன ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான் அப்படின்றது ரியல் நருட்டோ ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்படியே சில காலங்கள் போகுது. பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு காபுட்டோவை பார்த்து இதுதான்டா சாசுகேவோட பாடி எடுக்கிறதுக்கான கரெக்டான நேரம் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சாசுகே ஒரோச்சிமாருவே போட்டு தள்ளுறான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு செத்துருக்க மாட்டான். ஒரோச்சிமாருவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஆஃப் ஒரோச்சிமாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ ஒரோச்சிமாருவை போட்டு தள்ளிட்டு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா கரின், சுகட்சு அண்ட் ஜூகோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக மாற்றிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் டெய்டரா இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க கூட சண்டை போட்டு அவனுமே போட்டு தள்ளுறான் நம்ம சாசுகே. சாசுகே டெய்டராவை போட்டு தள்ளி இருக்க மாட்டான். பட் டெய்டராவை பார்த்தீங்கன்னா இவனு கூட சண்டை போகிறதுக்கு நம்ம சூசைட் பண்ணி செத்து போகலாம் அப்படின்ற மாதிரி செத்து போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே சமனிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணி மண்டாவை வர வைப்பான். இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சாசுகேக்கும் இட்டாச்சிக்கும் ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம இட்டாச்சி சாசுகேவை ஈஸியாகவே அடிச்சு தூக்கி போட்டுருவான். பட் அப்பயும் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சண்டைக்கு வருவான். இந்த சண்டை பார்த்தீங்கன்னா டக்குலாம் முடியாது, பல மணி நேரங்களாக பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபைட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மங்கிங் ஈஸ்வரிங்க யூஸ் பண்ணி சுசுனோ வர வச்சிருவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவால் அவனுடைய பாம்பு வச்சுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சுசுனோ பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். பட் அது எதையுமே பெருசாக எடுத்துக்காம நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியில் நிறைய பேப்பர் பாம்ஸை கட்டி இட்டாச்சி மேலே அனுப்புவான். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக விழிஞ்சிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி பயங்கர டயர்ட் ஆகிடுவான். அது மட்டும் இல்லாமல் சாசுகேவோட நெத்தியில் 2 விரல வைப்பான் பார்த்தீங்களா, அதை வச்சு சம்பவ இடத்துல செத்து போகிறான். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி சாசுகே அடிச்சு சாகலை, அவனே நம்ம தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பான். நம்ம இட்டாச்சி அவனுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பான். ஸோ இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்க மாட்டான், கொஞ்சம் மண்டை கோளாறாக தான் இருப்பான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ இருக்கான் பார்த்தீங்களா, அதாவது டோபி, அப்போதைக்கு டோபியாக இருப்பான். ஸோ டோபி தான் பார்த்தீங்கன்னா சாசுகேக்கு அவங்க அண்ணனை பற்றின முழு உண்மையுமே சொல்கிறான். அதாவது எதனால் இட்டாச்சி அவனுடைய சொந்த கிளானை மொத்தமாக போட்டு தரலாம் அப்படின்றதையும், அப்போ டான்ஸ் கிறுக்கு கும்பிட்டே பண்ண வேலை மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ சாசுகே கிட்ட சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்ட நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் லீஃப் வில்லேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜை மொத்தமாக போட்டு தள்ளுறதுக்காக வருகிறார். இட்டாச்சி செத்து போனா பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம சாசுகேக்கு மங்கிங் ஈஸ்வரிங்க அவேக் ஆகியிருக்கும், சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ ஒபிட்டோ சொன்ன எல்லாத்தையுமே கேட்ட நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அக்கட்சுகி டீமில் போயிட்டு ஜாயின் பண்ணுறான். ஸோ அப்போ அக்கட்சுகி டீமை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட டீமுக்கு ஒரு மிஷினை கொடுக்குறாங்க. அதுதான் கில்லர் பீ இருக்கான் பார்த்தீங்களா, 8-tailed beast, அவனை கேப்சர் பண்ணுறது தான் ஒரு மிஷினாக கொடுக்குறாங்க. சாசுகேவோட டீமை பார்த்தீங்கன்னா கில்லர் பீ அடிச்சு போட்டு 8-tailed beast கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ஷேடோ க்ளோன்னு. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா 5 சமிட்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை போடுவானுங்க. அதாவது இருக்கிற எல்லா காகேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை போடுவானுங்க. அப்போ நம்ம ஒபிட்டோ உச்சிகா பார்த்தீங்கன்னா சாசுகேவை அந்த இடத்துக்கு அமைச்சிருப்பான். பிகாஸ் அங்கே டான்ஸ் வரப்பான், நீ போயிட்டு அவனை முடிச்சிடு அப்படின்ற மாதிரி சாசுகேவை அந்த இடத்துக்கு அமைச்சிருப்பான். பட் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்க்கும்போது டான்ஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டான். பட் அங்கே இருக்கிற பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ரைக்காகே, காரா இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே கூட சண்டை போகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே பயங்கர அடி வாங்குறாரு. பட் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு நினச்சி நம்ம ஒபிட்டோவை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம சாசுகேவை பார்த்தீங்கன்னா அவனுடைய கம்மி யூஸ் பண்ணி வேற ஒரு டைமென்ஷன் காமிச்சு விட்டுருவாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நம்ம ஒபிட்டோ உச்சியா 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒபிட்டோ சாசுகேவை வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண பார்த்தீங்களா, அது வேற எங்கேயும் கிடையாது, நம்ம டான்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான். ஸோ இப்போ நம்ம சாசுகேவுக்கும் டான்ஸோக்கும் ஃபைட் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸோ கையில் கட்டு போட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த கட்டு அவுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அதில் ஏகப்பட்ட ஷெரிங்கன் இருக்கும். பட் நம்ம சாசுகே கிட்ட தான் மங்கேங்கி ஷெரிங்கன் இருக்குல்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவன் சுசனோ வர வச்சு டான்ஸை கூட
சண்டை போடுவான். நம்ம சாசுகே அடிக்கிற ஒவ்வொரு அடிக்குமே பார்த்தீங்கன்னா டான்சோ கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஷரிங்கனா மூடிட்டே வரும். இந்த ஃபைட்டோட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டான்சோ சாசுகேக்கு பயந்து போயிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரீன் இருப்பாங்க. ஸோ கரீனை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன கொல்ல வந்தால் நான் கரீனை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவான். பட் இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே ரியாக்டே பண்ண மாட்டான். ஸோ கரீன் கூட சேர்ந்து டான்ஸோட உடம்புக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா சாசுகே லேசரை விட்டுருவான். ஸோ அதன் பிறகு நம்ம டான்ஸோ பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு சாசுகே கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவான். பட் அப்போ நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா குறுக்கில் வந்து அவனை ஸ்டாப் பண்ணுவான். ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருந்தால் பாமை ஆக்டிவேட் பண்ணி வெடிச்சு போயிடுவான். ஸோ டான்ஸோ கிறுக்கு கூமட்டை சம்பவ இடத்திலேயே இறந்து விடுகிறார். ஸோ அதன் பிறகு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சக்குராவரா வந்துட்டு சாசுகே கிட்ட பேசிட்டு இருப்பா. பட் நம்ம சாசுகே தான் கொஞ்சம் வெறியா இருக்கானே. ஸோ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சக்குராவுமே போட்டு தலை வருவான். பட் அப்போ தான் நம்ம கக்காஷி வந்துட்டு சக்குராவை காப்பாற்றுவான். ஸோ அதன் பிறகு நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா சக்குராவை பார்த்து நீ கரீனை தூக்கிட்டு போய் காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்ருவான். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி விசஸ் சாசுகே ஃபைட் நடக்கும். ஸோ நம்ம கக்காஷி கூட சண்டை போகிறதுக்காக நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சுசுனா வர வைப்பான். பட் அது பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த மங்கெங்கி ஷரிங்கனை யூஸ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட சாக்கரா இருக்காது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சு போயிடும். ஸோ அதன் பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே சக்குராவை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு போவான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு சக்குராவை காப்பாற்றுவான். ஸோ அதன் பிறகு நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே இவங்க 2 பேருக்கு ஃபைட் வர மாதிரி இருக்கும். பட் அப்போ நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா அதாவது டோபி பார்த்தீங்கன்னா சாசுகே ரிட்டர்ன் கூட்டிட்டு போயிடுவான். ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம காபுட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ரீஅனிமேஷன் யூஸ் பண்ணி நம்ம இட்டாச்சியை வர வச்சிருவான். ஸோ ரிட்டர்ன் வந்து நம்ம இட்டாச்சி அவனுக்கு காபுட்டோவுக்கு இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிட்டு காபுட்டோவை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காபுட்டோவை தேடி போகிறான். அப்போ தான் நம்ம சாசுகே போகிற வழியில் இட்டாச்சி இந்த சைடு போகிறத பார்க்குறான். ஸோ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வண்டி வளைச்சிக்கிட்டு இட்டாச்சி கூடயே போகிறான். ஸோ அதன் பிறகு அண்ணன் தம்பி 2 பேருமே பார்த்தீங்கன்னா காபுட்டோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டானுங்க. ஸோ இப்போ நம்ம இட்டாச்சி சாசுகே வெர்சஸ் காபுட்டோ ஃபைட் நடக்குது. இட்டாச்சி அண்ட் சாசுகே இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம காபுட்டோ சிங்கிளாலா டஃப் கொடுப்பான். காபுட்டோ பார்த்தீங்கன்னா அப்பா அவனுடைய அந்த சேஷ் மூடு இருக்கு பார்த்தீங்களா அதில் இருப்பான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே அண்ட் இட்டாச்சி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சுசுனோ வர வச்சு தான் கபுட்டோ கூட ஃபைட் பண்ணுவாங்க. பட் இவங்க 2 பேரும் என்னதான் பண்ணாலுமே நம்ம கபுட்டோ பார்த்தீங்கன்னா அதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா கபுட்டோ எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பார்த்தீங்கன்னா இசானாக்கியை போட்டு விட்டுறாரு. இந்த இசானாக்கி அப்படின்றது ஒரு விஷுவல் ஜுட்சு. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் இசானாக்கியில் மாட்டிக்கிட்டா நீங்கள் திருந்துற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அது சும்மா விடாது. ஸோ இப்போ நம்ம காபுட்டோவே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இல்லை இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா காபுட்டோ மூலியமா வந்த இட்டாச்சியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ தான் நம்ம இட்டாச்சி சாசுகே கிட்ட என்னென்னலாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு காத்தோட கத்தா கரைஞ்சு போயிடுறாரு. இந்த இடத்துல நம்ம சாசுகேக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. என்னடா இவன் ஒன்று சொல்கிறான் அவனு சொல்கிறான் மண்டை கொளராகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இருக்கான். வில்லேஜ்னா என்ன கிளான்னா என்ன ஷினோபினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா உரோச்சிமாருவை பார்க்கறதுக்கு போகிறான். எப்பூரா உரோச்சிமாரு தான் செத்துறானே அவனை எப்பூரா பார்க்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கு இருப்பாங்க. அதாவது சாசுகேவோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கு இருப்பாங்க. அவங்களோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம உரோச்சிமாரோட கேசரி மார்க் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஜுட்சு யூஸ் பண்ணி நம்ம உரோச்சிமாருவை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி வெளியே வந்து நம்ம உரோச்சிமாரு பெருசாலாம் ரியாக்ட் பண்ண மாட்டான். என்னப்பா என்ன ஹெல்ப் பண்ணணும் எதுக்காக வரச்சு அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கேட்பான். ஸோ சாசுகேவோட மனசை பாதிக்கப்பட்ட அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உரோச்சிமாரு கிட்ட சொல்கிறான் சாசுகே. சரி ஓகே இவ்வளோ தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம உரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெட்ஸுவை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அந்த ரீஅனிமேஷன் ஜுட்சு இருக்கு பார்த்தீங்களா அதை போடுவான். ஸோ நம்ம உரோச்சிமாரோட ரீஅனிமேஷன் ஜுட்சுல தான் பார்த்தீங்கன்னா செத்து போன 4 ஒக்கேகேஸுமே ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ அப்படி வெளியே வந்து 4 ஒக்கேகேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு தான் மூத்த குடிமகன். ஸோ அவர் நம்ம உரோச்சிமாரோவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம அஷிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா உரோச்சிமாரோவை பார்த்து எதுக்காக எங்களை ரிட்டர்ன் வர வச்சு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாரு. அதுக்கு நம்ம உரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா சாசுகேவை கை காமிச்சு இந்த இருக்கான்ல இந்த பையனுக்கு ஏதோ டவுட் இருக்கான். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் உங்களை வர வச்சேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவார். பட் அங்கே இருக்கிறவங்களே நம்ம டோபிராமா பார்த்தீங்கன்னா சாசுகேவை கொஞ்சம் நக்கலாக தான் பார்ப்பான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருக்கும். ஸோ அதன் பிறகு நம்ம ஆளுங்க கொடுத்து எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்டு அதாவது நம்ம அஷிராமா செஞ்செல்லாம் கொடுத்து எக்ஸ்பிளனேஷனை கேட்டு சாசுகே பார்த்தீங்கன்னா மனம் திருந்துக்கிறான். ஸோ அதன் பிறகு தான் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சாவா நடக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வராங்க. வந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே நருட்டோ அண்ட் சக்குரா இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா சமனிங் ஜுட்சு யூஸ் பண்ணி அந்த சமனை வர வைப்பானுங்க. அப்போ கூட நம்ம நருட்டோ உங்களை டீம் 7 மறுபடியும் வந்துச்சு இப்போ வாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார். அப்போ தான் நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா 10 tailed beast-ஓட ஜிஞ்சுரிக்கா இருப்பான். ஸோ அவனை தடுக்கிறதுக்காக நம்ம சாசுகே அண்ட் நருட்டோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போடுவாங்க. பட் நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே அடிச்சு தூக்கி போட்டுருவான். பட் அதன் பிறகு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட பவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. அதாவது நம்ம நருட்டோ வந்துட்டு குராமாவோட பவர்ஸ் எடுப்பான். நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சுசுனாவோட பவர்ஸ் எடுப்பான். ஸோ அதன் பிறகு இந்த 2 பவர்ஸையும் மேட்ச் பண்ணி சண்டை போடுவாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசா இருக்கும். ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ அந்த 10 tailed beast-ஓட ஜிஞ்சுரிக்கா இருந்து ரிலீஸ் ஆயிடுவான். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள இருந்த அந்த பீஸ்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுவுமே ரிலீஸ் ஆகிடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா மாதராவோட சண்டை போடுவான். அப்போ மாதராவே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவான். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டோபிராமா செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா அவர் நம்ம மாதரா வச்சுக்க அவனுடைய அந்த பிளாக் ரைஸ் இருக்குல்ல அதில் லாக் பண்ணி தரையோட தரையாக புதைச்சிருவான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே மாதராவை பின்னாடி இருந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவார். பட் அப்போ நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட நெஞ்சிலேயே கத்தி ஏறிடுவான். ஸோ கத்தி குத்துவாங்க நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா தரையில் படுத்துட்டு இருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட மனசுக்குள்ள அகரமோ வந்து பேசுவார். அதன் பிறகு தான் நம்ம அகரமோ சாசுகே கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரு. அதாவது இந்திராசுராவோட மறுபிறவி தாண்டா மாதரா அண்ட் அஷிராமா அவங்களுக்கு அடுத்து நீயும் நருட்டோவும் இருக்கீங்க.
ஸோ நீங்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய பாதி பவர்ஸ், அதாவது அகரமோ இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பாதி பவர்ஸ் நம்ம சாசுகேக்கும் மீதி பாதி பவர்ஸை நருட்டோ கிட்டையும் கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம அகரமோட பவர் சாசுகே கிட்ட இருக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க. அதே சமயம் வெளியே என்ன நடக்குதுன்னா, நம்ம கபுட்டோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அவனுடைய சாக்கராவை சாசுகே கிட்ட கொடுத்து அவனுடைய உயிரை காப்பாற்றுறான். இதன் பிறகு தான் நம்ம சாசுகேவோட லெஃப்ட் ஐ இருக்குது பார்த்தீங்களா, அது ரினிகனா அவேக் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே அண்ட் நருட்டோ 2 பேரும் சேர்ந்து மாத்ரா உச்சிகாவை போட்டு பொழந்து எடுக்கிறானுங்க. பட் நம்ம மாத்ரா உச்சிகா பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ கிட்ட இருக்கிற அந்த ரினிகனை எடுத்துக்கிட்டு இன்ஃபினிட் சுக்கியாமியை ஆக்டிவேட் பண்ணிடுறான். பட் அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே அவனுடைய சுசனோ வர வச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே, கக்காஷி, சக்குரா அண்ட் நருட்டோ இவங்க எல்லாம் சேஃபாக இருக்காங்க. நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த சுசனோ விட்டு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் அப்போ நம்ம சாசுகே தான் பார்த்தீங்கன்னா நருட்டோவை தடுத்து நிறுத்துவார். ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது மாத்ரா உச்சிகாவை பின்னாடி இருந்து குத்தி மாத்ரா உச்சிகாவையே சாவடிச்சிடும். ஸோ சம்பவ இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மாத்ரா உச்சிகா செத்து போயிடுவான். அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா காவியா உட்சுட்சுக்கி ரிட்டன் வந்துடுவா. ஸோ காவியாவை எதிர்த்து சண்டை போகிறதுக்காக நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவானுங்க. பட் அப்போ காவியா பார்த்தீங்கன்னா நருட்டோ வேற ஒரு டைமென்ஷன் அடிச்சிருவா, சாசுகேவை பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷன் அடிச்சிருவா. பட் அந்த சமயத்தில் நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா நல்லவனா மாறிடுவான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவை வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து அவனுடைய டெலிபோர்டேஷன் பவர் யூஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துருவான். ஸோ இப்போ நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே 2 பேரும் ஒன்னாயிட்டானுங்க இல்லையா. ஸோ 2 பேரும் சேர்ந்து பொலன்னு பழகிறானுங்க காவியாவை. ஒரு கட்டத்தில் டீம் 7 3 பேர் சேர்ந்து காவியாவை அடிச்சு சீல் பண்ணிடுறானுங்க. ஸோ அதன் பிறகு நம்ம அகரமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம அகரமா பார்த்தீங்கன்னா சாசுகேவை பார்த்து நீ என்னப்பா பண்ண போற அடுத்து அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டைல் பீஸ்ட்டுமே போட்டு லாக் பண்ணிட்டு எல்லா இந்த ஷினோபி வேல்டையுமே ஒன்னாக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவருடைய ரினிகனை யூஸ் பண்ணி எல்லா பீஸ்ட்டையுமே கண்ட்ரோல் எடுப்பாரு. இதை பார்த்து நம்ம அகரமா பார்த்தீங்கன்னா நருட்டோவை பார்த்து நீ தாண்டா மகனே இதெல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்பையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கிட்ட ஒப்படைச்சிருவாரு. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ விசஸ் சாசுகே ஃபைட் நடக்குது. நருட்டோவும் சரி சாசுகேவும் சரி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி அவங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறானுங்க. இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இழுத்துனே போகுது. ஸ்டார்டிங்கில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக சண்டை போடுப்பானுங்க. பட் நேரங்கள் போக 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 பார்த்தீங்கன்னா அவனுடைய சாக்கரெல்லாம் கம்மியாகி கொஞ்சம் கம்மியாகுது அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது. இந்த ஃபைட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கிட்டையுமே சுத்தமாக சாக்கரா இருக்காது. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா டைஜூட்ஸில் தான் சண்டை போட்டுப்பானுங்க. பட் கடைசியாக நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவனுடைய சுடோரி பவர் எடுப்பான். இந்த சைடு நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ரசங்கன் பவர் எடுப்பான். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிறானுங்க அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி. சரி ஃபைனலாக இந்த சண்டையில் யார் தானே வின் பண்ணா அப்படின்றத போய் பார்த்தா யாருமே வின் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அடிச்சடியில் ஆளுக்கு ஒரு கை போனதான் மிச்சம். ஸோ மரணடியும் ஆன 2 பேருமே பார்த்தீங்கன்னா மட்டியாகி ஒரே இடத்துல படுத்துட்டு இருப்பானுங்க. சரி வழியில் 2 பேரும் துடிச்சிட்டு இருப்பானுங்க நினைச்சா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ இதன் பிறகு 2 பேருமே ஒன்னா சேர்ந்து இன்ஃபினிட் சுக்கியாமில மாட்டிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி வருவாங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சாவை ஃபுல்லாக முடியுது. அதன் பிறகு நம்ம சாசுகேவை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாளைக்கு ஜெயிலில் அடிச்சிருப்பானுங்க. பட் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்டன் ஃபுல்லாக முடியுது. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2 மூவி இருக்கு. அதில் தான் நம்ம நருட்டோக்கு மேரேஜ் நடக்கும். ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா நருட்டோட பையன் பொருட்டோ சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். அதில் நம்ம சாசுகேக்கும் சக்குராக்கும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடந்து ஒரு பொண்ணு பிறக்கும். அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு சரடா. பொருட்டோ சீரிஸ்ல இருக்கிற சாசுகேவோட கதையை பார்ட் 2ல பார்ப்போம். இந்த சாசுகேவோட கதையை இந்த இடத்துலயே முடிச்சுப்போம். ஸோ கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ரைட், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்க எல்லாருமே பார்க்குறேன். அதுவரை உங்ககிட்ட இந்த விடைபெறுவது உங்கள் மால்டோ பை பத்தாமே.